தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். குரு பகவான் பார்வையினால் இதுவரை யோகம் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு 6ஆம் இடத்திற்கு செல்லும் காரணத்தினால இந்த வாரம் உங்களுக்கு லாபமும் சற்று விரயமும் கலந்த கலப்பு பலனாக கிடைக்க காத்திருக்கிறது. இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி தனுசு ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், அவரோடு செவ்வாய் பகவானும், புத பகவானும், 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், அவரோடு புதன்கிழமை மாலை 5:21 வரை உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும், 5:21 பின்பு 6ஆம் இடத்துக்கு சென்று விடுவார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். அப்போ அட்டமாதிபதி வருகை உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் வருது. அன்பர்களே, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் சுபமான வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது. இந்த வாரத்தில் யோக பலன்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 28/4/2024 திதி தேய்பிறை பஞ்சமி திதி, மூல நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய கரி நாள். அடுத்து 29/4/2024 திங்கட்கிழமைக்கு திதி தேய்பிறை சஷ்டி திதி, பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய தேய்பிறை சஷ்டி நாள். அடுத்து 30/4/2024 செவ்வாய்க்கிழமைக்கு திதி தேய்பிறை சப்தமி திதி, உத்திரட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த மாதத்தில் 1/5/2024 மே 1 தொழிலாளர் தினம், புதன்கிழமைக்கு வருகிறது. தொழிலாளர் தினம் அன்று மாலை 5:21 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய மேசராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து 6ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அன்று திதி தேய்பிறை அஷ்டமி திதி, நட்சத்திரம் துருவ நட்சத்திரம். அடுத்து 2/5/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிறை நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 3/5/2024 வெள்ளிக்கிழமைக்கு திதி தேய்பிறை தசமி திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அன்றைய தினம் தனிய நாளும் கூட. அப்போ இந்த வாரத்திலேயே சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைக்கு தான். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 4/5/2024 திதி தேய்பிறை ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள். இந்த சனிக்கிழமையிலிருந்து சுட்டரிக்கும் சூரிய பகவான் அக்னி பிளம்பாக அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த நற்பலன்கள் நிறைய கிடைக்கும், லாபங்களும் நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும். அட்டமாதிபதியின் வருகை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு, கடன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் என்று சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பணம் நிறைய கிடச்சிட்டே இருக்கும், ஃப்ளோட்டிங் மாதிரி நிறைய கிடைக்கும்.
அந்த பணத்தை எல்லாம் பொருளாதார ரீதியாக மேம்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினால் பொருளாதாரம் இன்னும் நல்லபடியாக இருக்கும். விரயமாக பயன்படுத்தினால் அது அசுப விரயமாக கூட சில நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அசுப விரயங்கள் ஏற்பட்டால் தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் வந்து அருமையான வாரம். 10ஆம் இடத்தை புதபகவான் பார்த்து கொண்டே இருப்பது, ராகுவோடு சேர்ந்து பார்ப்பது நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். எதிர்பார்த்த பல லாபங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஏதாவது கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடன்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து புது தொழில்கள் செய்வதற்கோ அல்லது புது முயற்சிகள் செய்வதற்கோ நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து வரதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு அருமையான வாரம். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விடுபட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்த்தி அடைதல்னா பணி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பணி சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சக லேபர்ஸால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொல் எடுபட்டு நல்ல நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ வந்து உங்களுக்கு லாபமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்து உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா ராசிநாதனாகிய குருபகவான் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது முதல்ல தரதே கடன், நோய், வம்பு வழக்கத்தான் கொடுப்பார். ஆனால் அதில் இருந்து கொஞ்சம் உங்களை விடுபட தற்காத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக வந்து இந்த நாவை கட்டுப்படுத்துதல் நல்ல பலன் தரும் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடல் சார்ந்த விஷயங்களில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தலை மற்றும் காலுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வயிறு சார்ந்த விஷயத்துங்களையும் சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு என்பவர்கள் அனைவருக்குமே சுபங்களும் யோகங்களும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் ஒரே நாள் தான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சுப நாள். அந்த மங்களகரமான நாளில் உங்களுக்கு சுபமங்கலத்தை பற்றி பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் கூட சில நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு உங்களுக்கு தான் இந்த வாரம் அருமையான வாரம். 7ஆம் இடத்தேவியாகிய புதபகவான் குருபகவானுடைய வீட்டிலே நீசத்தில் அமர்ந்த காரணத்தினால், செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால் எதிர்பார்த்த பல விஷயங்கள் மங்களகரமாகவும் திருப்திகரமாகவும், கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயமும் அந்யோன்யமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படும். எதிர்பார்த்த தொழில் வியாபார ரீதியான உத்தியோக ரீதியான மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பலமும் பலவீனமும் பலமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிரை அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய பஞ்சமி தேதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள். சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தை பயன்படுத்தி நல்ல நன்மை அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்.